இன்ஃபெக்ஷன்ல பேசிக்கா 2 டைப், வைரல், பாக்டீரியல். ஃபங்கல் வந்து ரொம்ப ரேர். பெரும்பாலும் ஸ்கூல் கோயிங் ஏஜ்ல குழந்தைகள் வரது வைரல் இன்ஃபெக்ஷன் தான். ஒரு குழந்தைக்கு வந்துச்சுன்னா சுற்றி இருக்க 5-6 குழந்தைகளுக்கும் கிராஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே செல்ஃப் லிமிட்டிங்னா முதல் 3 நாளைக்கு ஃபீவர், பாடி பெயின், லாஸ் ஆஃப் அப்பிடைட், லாஸ் ஆஃப் டேஸ்ட், ஃபட்டிக் 3 days கடுமையா இருக்கும். Day 4 Day 5 குறையா இருக்கு. இந்த Day 4 Day 5 செல்ஃப் லிமிட்டிங் தானே சரியா இருக்கும். நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டம் அதை தானே சரி பண்ணிடுறோம். அப்ப நம்ம கொஞ்சம் அந்த ஹீலிங் டைம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தா பேராசிட்டமால் கொடுப்போம், ஜுரம் சரியான அடுத்த நாள் ஸ்கூல் அனுப்பிடுவோம். அது வந்து தப்பான கான்செப்ட். பேரண்ட்ஸ் நம்ம பண்ற தப்பு. ஏன்னா இந்த 3rd day ஃபீவர் குறையிற ஃபேஸ்ல குழந்தை நல்லா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்களா, அப்பதான் உங்க குழந்தை நிறைய வைரஸஸ் வந்து வெளியே வந்து ஷேர் பண்ணும். நிறைய வைரல் லோட், குழந்தை தும்முறப்போ, இருமுறப்போ, ஏர்போனா நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த குழந்தைக்கு இருந்து அப்பதான் மற்றவங்களுக்கு வருது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க வீட்டில் வச்சிருக்கணும். கண்டிப்பா அது ரொம்ப மேண்டேட்டரி. ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தா அட்லீஸ்ட் 3 days ஆகுது குழந்தைய நீங்க வீட்டில் வச்சு மெடிகேஷன் அப்புறம் அவங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணி கொடுத்துட்டு நிறைய ஹைட்ரேட் பண்ணி நிறைய தண்ணி குடிக்க வச்சுட்டு Day 4 Day 5 ஃபீவர் சரியாகி ஒரு 24 hours கேப் எடுத்து ஸ்கூல் அனுப்பிச்சீங்கன்னா உங்க குழந்தைகிட்ட இருந்து மற்ற குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து கிராஸ் இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கும். நீங்களும் ஒரு ஹீலிங் டைம் குழந்தைங்க